வயசாக வயசாக அங்கங்க உங்களோட தசைகள்லாம் லூஸ் ஆகி தொங்க ஆரம்பிச்சிருதுங்களா? குறிப்பா இந்த இடத்துல இப்படி ஃபுல்லா தொங்க ஆரம்பிச்சிரும். அதே மாரி முதுகுல 2 சைட்லயும் தொங்க ஆரம்பிச்சிரும். இன்னும் ஒரு சிலரு, "சார் நான் வயசுலலாம் எனக்கு அப்படி ஃபிட்டா வச்சிருந்தேன் சார். கையெல்லாம் சின்னதா இருந்தது. இப்ப பாருங்க பெருசாகி தொங்க ஆரம்பிச்சிருச்சு" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி நீங்களும் வயசானதுனால உங்களோட மசில் எல்லாம் லூஸ் ஆகி தொங்குதுன்னு ஃபீல் பண்றீங்களா? திரும்பவும் அத இறுக்கமாக்குறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா? இந்த வீடியோல நான் உங்க தசைகள பழைய மாரி பலமாக்கி அதோட சைஸையும் பெருசு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பேசிக் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், அதாவது தசை வளர்ப்பு பயிற்சி, பளுவை தூக்கி எப்படி பண்றது அப்படின்றத இப்ப நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க, தொங்கிக்கிட்டு இருக்க லூசான தசைகள் எல்லாம் இறுக்கமாக்கி எப்படி பலமாக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய பயிற்சிகள் மட்டுமே உங்க தசைகள் எல்லாம் இறுக்கமாக்கி உங்களை மாத்திருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப நான் சொல்லக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு ஒரு ஆரம்பம், ஒரு விதையா கூட நீங்க வச்சுக்கலாம். இதுல இருந்து உங்களோட பயிற்சியை வந்து ஆரம்பிங்க. இந்த பயிற்சிகள் எல்லாம் எப்படி நம்ம ஒவ்வொரு தசைகளையும் ஆரம்பத்துல பயிற்சி பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் சொல்றேன். ஸோ இதுல இருந்து நீங்க படிப்படியா உங்க தசைகளை நல்லா பலப்படுத்தி அதோட ஷேப்பை மாத்தி இளமைய அடைங்க. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷோல்டர் தோள்பட்டைக்கான பயிற்சியை பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு 1 கிலோ இல்ல 1/2 கிலோல டம்பிள்ஸ் தேவை. உடனே நீங்க யோசிப்பீங்க, டம்பிள்ஸ் இல்லைன்னா என்ன சார் பண்றது அப்படின்ட்டு. டம்பிள் இல்லாதவங்க இது மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்ல தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல. ஸோ இதை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு பொறுமையா கையை எப்படி நேர மேல தூக்கிட்டு டவுன் பண்ணீங்கனாலே ஷோல்டருக்கான எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆயிடும். கையை எப்படி எல் ஷேப்ல வச்சுட்டு நேர மேல ரைஸ் பண்ணுங்க, திருப்ப சைட்ல கொண்டு வாங்க. நின்றுட்டு பண்ண முடியாதவங்க உட்கார்ந்துட்டுமே இதை பண்ணலாம். இந்த மாதிரி 10 முறை இதை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா ஒரு செட் முடிஞ்சிடும். ஸோ அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 20ல இருந்து 40 செகண்ட் கழிச்சு திரும்பவும் இது மாதிரி 10 முறை 2 செட் முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அடுத்தது இதே மாதிரி நின்றுண்டு ஒரு கையா முன்னாடி இப்படி தூக்கி இறக்குங்க. இல்லை எனக்கு இது ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 கையுமே இப்படி தூக்கி இறக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணுங்க. ஒரு கையா பண்ணணும்னா இந்த கையில ஒரு முறை, இந்த கையில ஒரு முறை, 1 1 2 2 அப்படின்னு வச்சு 10 முறை பண்ணிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. 10 முறை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் 1 1 2 2. இது வந்து நம்ம தோள்பட்டைக்கு நேரா தூக்குனா போதுமானது. ஸோ இப்படி 10 முறை 2 கைக்கும் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அடுத்தது இதே மாதிரி நேரா 2 கையில வந்து டம்பல் இல்லைன்னா வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு சைட்ல கையை நேர ஷோல்டர் நேரா ரைஸ் பண்ணணும், டவுன் பண்ணணும். ஒரு குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா, வயசானவங்க எடுத்தது இது மாதிரி பண்ணும்போது வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை மட்டும் பண்ணிட்டு அடுத்த நாள் வெயிட் பண்ணுங்க. அடுத்த நாள் உங்களுக்கு வலிக்கல அப்படின்னா ஒரு நாள் கேப் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் இந்த எக்ஸசைஸை திரும்ப பண்ணுங்க. இது மாதிரி 10 முறை இப்படி சைட்ல நம்ம ஷோல்டருக்கு நேராக தூக்கி இறக்கிட்டோம்னா ஒரு செட் முடிஞ்சிடும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 20 to 40 செகண்ட்ஸ் கழிச்சு செகண்ட் செட் திரும்ப 10 முறை பண்ணணும். இப்படி கையை சைடில் தூக்கி தூக்கி இறக்குனீங்கன்னா இது 2 செட் இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அடுத்த எக்ஸசைஸ், இந்த பயிற்சியில நம்ம மார்பகங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்க போறோம். இது மாதிரி வாட்டர் பாட்டில் அப்படி இல்லைன்னா டம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நேராக இப்படி பிடிச்சிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் இப்படி பிடிச்சிட்டு பொறுமையா கையை அப்படி சைடில் எல் ஷேப்ல இறக்கிட்டு திருப்ப மேலே ரைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி 10 முறை இந்த வாட்டர் பாட்டிலை வச்சு நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஒரு செட் முடியும். அப்புறம் வந்து ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ரெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்ப அதே பொசிஷனில் வச்சுட்டு எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணணும். 10 கவுண்ட்ஸ் இது மாதிரி தூக்கி இறக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது 2 கையையும் இப்படி ஒன்றா வச்சுக்கணுங்க. நேராக நீட்டிக்கோங்க. அப்படியே நீட்டிட்டு பொறுமையாக சைடில் நேராக நீட்டிட்டு திருப்ப நேராக சேர்க்கணும். ஸோ இது மாதிரி ஒரு 10 முறை டம்பிள் வச்சு பண்ணாலும் சரி, இல்லை வாட்டர் பாட்டில் வச்சு பண்ணாலும் சரி, இதை வந்து 10 முறை பண்ணிக்கோங்க. 10 முறை பண்ணிட்டு இது வரைக்கும் சொன்ன மாதிரி தான் ஒரு 20ல இருந்து 40 செகண்ட் ரெஸ்ட் கொடுத்துக்கணும். ரெஸ்ட்டுக்கு அப்புறம் திரும்பவும் 10 கவுண்ட்ஸ் செஸ்ட் ஃப்ளைஸை பண்ணிக்கணும். ஸோ இதை 10 முறை முடிச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப வயசானவங்க அப்படின்னா ஒரு வாட்டி, அதாவது ஒரு செட்டு வெறும் 10 முறை மட்டும் பண்ணுங்க போதும். 2வது முறை 10 முறை ரெஸ்ட் எடுத்து பண்ண வேண்டாம். அடுத்தடுத்த எக்ஸசைஸை பண்ணுங்க. ஸோ 10 முறை எல்லா எக்ஸசைஸையும் பண்ணால் போதும். இல்லை என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் 10 முறை 2 செட்டு பண்ணுங்க ஒவ்வொரு எக்ஸசைஸையும். ஸோ இதை முடிச்சிட்டோம்னா அடுத்த எக்ஸசைஸ், இந்த ஒரு பயிற்சி இங்க இருக்கக்கூடிய நம்மளோட ட்ரைசெப்ஸ் தசைகளுக்கானது. ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா, வாட்டர் பாட்டில் வச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா கையை எப்படி தூக்கி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த எல்போ வந்து
இப்படி மேலே கீழே போகக்கூடாது. எல்போவை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு அப்படியே பெண்ட் பண்ணி உங்கள் நெத்தி வரைக்கும் கொண்டு வாங்க. அதான் ஸ்கல் க்ரஷர். ஏன்னா விட்டுட்டிங்கன்னா வெயிட் தலையை நசைக்கிரும். அதான் அதுக்கு மீனிங். ஸோ இப்படி பொறுமையாக எல்போவை ஸ்ட்ரைட் பண்ணி கையை நீட்டுங்க. திருப்ப பெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி எல்போ மூவ் ஆகாமல் 10 முறை இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து 2 வாட்டர் பாட்டில் 2 கையில் வச்சு பண்ண முடியாதவங்க ஒரே ஒரு பாட்டிலையே 2 கையால் பிடிச்சிட்டு இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். பட் பொதுவாக எல்லாராலையும் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் 2 எடுத்துக்கோங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கலாம். ஸோ இது 10 முறை முடித்ததும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப செகண்ட் செட்டை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இது ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ அவ்வளோதாங்க. அடுத்த எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸில் இப்படி வாட்டர் பாட்டிலை 2 கையால் கோர்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கையை அப்படியே நேராக மேலே நீட்டிக்கோங்க. இதையுமே நீங்கள் உட்காந்துக்கிட்டு கூட பண்ணலாம். ஸோ இது மாதிரி கையை மேலே நேராக நீட்டிட்டு மெயினாக என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, இங்கே பாருங்கள், இந்த காதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வச்சுக்கோங்க இந்த கையை. ஏன்னா ரொம்ப ஒரு சிலர் இப்படி பின்னாடி தூக்கிட்டு இப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஷோல்டரும் வலிக்கும். அதனால் காதுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு பொறுமையாக கையை பெண்ட் பண்ணுங்க, திருப்ப ஸ்ட்ரைட் பண்ணுங்க. நிறைய பேர் இப்படி பண்ணுவாங்க, அது தப்பு. ஜஸ்ட் கை வந்து எல்போ வரைக்கும் ஃபிக்ஸ்டாக இருக்கணும். பெண்ட் பண்ணுங்க, நீட்டுங்க. வேற எந்த பார்ட்டுமே அசையக்கூடாது உடம்புல. ஸோ இந்த மாதிரி கையை பெண்ட் பண்ணி நீட்டுங்க போதும். ஸோ இது மாதிரி வந்து ஒரு 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ரெஸ்ட்டு 20லேருந்து 40 செகண்ட் ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க. செகண்ட் செட் டம்பிளில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி கையை கோத்தும் பிடிச்சிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி டம்பிளுக்கு இடையில இந்த கட்டை விரல் இப்படி பிடிச்சிக்கணும், இப்படி தொங்கணும். அதே மாதிரி இந்த கட்டை விரல் இப்படி கீழே விட்டுட்டு அப்படியே பிடிச்சுமே தூக்கிட்டு இப்படி நீங்கள் ஓவர் ஹெட் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் பண்ணலாம். 10 கவுண்ட்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது நம்ம எல்லாருமே ஒரு பலம் அப்படின்னா அப்படி காட்டக்கூடிய இந்த பைசெப்ஸ்க்கு. ஸோ 2 கையை இப்படி வச்சுக்கோங்க. பொறுமையாக வயசானவங்களா இருந்தால் ஒரு கையாக ஆல்டர்னேட்டிவாக இந்த கையில் ஒன்று, இந்த கையில் ஒன்று, இது மாதிரி 10 முறை பண்ணுங்க. இல்லைங்க எனக்கு இது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 கையையும் ஒரே நேரத்தில் 10 முறை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ஒரு செட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 10 முறை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 20லேருந்து 40 செகண்ட் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் செகண்ட் செட். இதில் இது மாதிரி 10 முறை செகண்ட் செட்டு பண்ணிக்கோங்க. 2 கைக்கும் 10 முறை முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அடுத்தது ஸோ இந்த மாதிரி சேரில் உட்காந்துக்கோங்க. ஒரு கையில் வந்து வெயிட் வச்சுட்டு கையை அப்படி நல்லா தொங்க விட்டு உங்கள் எல்போ வந்து தொடைக்கிட்ட வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பொறுமையாக கையை மடக்குங்க, திரும்ப கீழே விடுங்க. ஸோ இது மாதிரி 10 முறை பண்ணுங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி குனிஞ்சு நிமிர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு பாடியை லூஸாக வச்சுக்கோங்க. கையை அப்படி நீட்டிக்கோங்க, அப்படியே பெண்ட் பண்ணுங்க, நீட்டுங்க. இப்படி இந்த கைக்கு 10 முறை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கைக்கு திரும்ப அதே மாதிரி வச்சுட்டு 10 முறை. ஸோ இந்த மாதிரி 2 கைக்கும் 10 முறை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருங்க. ரெஸ்ட்டுக்கு அப்புறம் திரும்ப செகண்ட் செட். இந்த மாதிரி 10 முறை முடிச்சிட்டிங்கன்னா இந்த கைக்கு முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த கைக்கு ஒரு 10 முறை முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த மசில். இந்த ஒரு எக்ஸசைஸில் இந்த மாதிரி சேருக்கு பின்னாடி நின்றுக்கோங்க. நின்றுட்டு லேசாக உடம்பு இப்படி குனிஞ்சிட்டு கையை இப்படி தொங்க விட்டுருங்க. வெயிட்டோட தொங்க விட்டுட்டு நல்லா நெஞ்சை நிமித்தி கையை எவ்வளோ தூரம், இந்த முழங்கையை பாருங்கள், இது வந்து எவ்வளோ தூரம் பின்னாடி போகுது அப்படின்றது தான். வெயிட் வந்து ஒரு சிலர் இப்படி பண்ணுவாங்க, அப்புறம் இப்படி மடக்கிட்டு இப்படி இழுப்பாங்க. ஸோ இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. நேராக வெயிட்டை வந்து உங்கள் இடுப்பு கிட்ட கொண்டு போங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மசில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி 10 முறை எல்போவை பேக்கில் கொண்டு போயிட்டு பண்ணுங்க. ஸோ இப்படி 10 முறை முடிச்சிட்டிங்கன்னா இந்த சைடுக்கு முடிஞ்சிடும். அப்புறம் இதே பொசிஷனில் நின்றுட்டு முதுகு கூன் போட்டு இப்படி குனிஞ்சு இப்படி பண்ணாதீங்க, அதுவும் தப்பு. முதுகு நேராக வச்சுக்கணும். நல்லா குனிஞ்சுக்கோங்க. குனிஞ்சிட்டு முதுகு எந்த அளவுக்கு நேராக வைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் முதுகுக்கு நல்லது. இல்லைன்னா வந்து பேக் பெயின் வந்துடும் இந்த பொசிஷனில் பண்ணும்போது.
இப்போ வந்து இந்த எக்ஸசைஸ் இது ஒரு செட் முடிச்சிட்டிங்கன்னா 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. செகண்ட் செட்லேயும் 10 கவுண்ட்ஸ் ஒவ்வொரு சைடுக்கும் பண்ணிவிடுங்க. இதை 2 கைக்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த எக்ஸசைஸ்க்கு நம்ம போயிடலாம். ஸோ ஒரு சிலர் இப்படி குனிஞ்சு பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா 2 கையும் இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே நின்னபடியே ரோவிங் பண்ணிவிடுங்க. பட் அந்த பொசிஷனில் பண்ணுற ரோவிங்கில் நல்லா மசில் வேலை செய்யும். பட் இதுலேயுமே கொஞ்சம் நம்ம லேட் ரோவிங் அந்த ஆக்டிவிட்டி தான் பண்ணுறோம். பட் இதுலேயும் ஓரளவுக்கு அந்த மசில் நல்லா ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 10 செகண்ட் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு 20 to 40 செகண்ட்ஸ் கழிச்சு திரும்ப செகண்ட் செட்டு பண்ணிடுங்க. உங்களால் குனிஞ்சு பண்ண முடிஞ்சால் நீங்கள் அது பண்ணாலே போதும். இல்லை இதுவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் சார் நல்லா தான் இருக்குன்னா இதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸசைஸில் இந்த மாதிரி ஒரு டவலை உங்கள் நெஞ்சுக்கு நேராக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னலில் போட்டுக்கோங்க. எப்படி போடணும்னா இந்த மாதிரி ஜன்னலுக்குள்ளே உங்கள் நெஞ்சுக்கு நேராக விட்டு இப்படி போட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லேசாக இப்படி சாஞ்சபடி நின்றுக்கோங்க. நின்றுட்டு ஸ்லோவாக கையால் உடம்பு இப்படி மேலே இழுங்க, திரும்ப சாஞ்சுக்கோங்க, திரும்ப மேலே இழுங்க, திரும்ப சாஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் சொல்லலாம், எங்க எனக்கு வயசாயிடுச்சுங்க நான் எப்படிங்க இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாராலையுமே பண்ண முடியும். இது மாதிரி 2 காலை முன்னாடி வச்சுட்டு இன்னும் கூட நீங்கள் சாஞ்சு இப்படி ஏறினீங்க அப்படின்னா உங்களோட லேட் மசிலும் ரியர் ஷோல்டர் ரியர் ஸ்கேப்புலர் மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வேலை செய்யும். ஸோ இது கஷ்டமாக இருக்குங்க, இந்த அளவுக்கு என்னால் சாஞ்சு பண்ண முடியாதுன்னா கொஞ்சம் பின்னாடிட்டு லேசாக அப்படி சாஞ்சிட்டு இந்த லெவலில் பண்ணிக்கோங்க. முடியாதவங்க பிரச்சனை இல்லை, நான் இது வரைக்கும் சொன்னேன் எக்ஸசைசஸை பண்ணாலே போதுமானது. இது 10 முறை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு மசிலுக்குமே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ரெஸ்ட் கொடுத்தா தான் அது திரும்ப பண்ணுறதுக்கு தயாராகும். ஸோ ரெஸ்ட்டுக்கு அப்புறம் திரும்பவுமே 40 செகண்ட்ஸுன்றது ஒரு சிலருக்கு 1 நிமிஷம் கூட தேவைப்படும் ரெஸ்ட்டுக்கு. அது உங்களோட ஃபிட்னஸ் லெவலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது. ஸோ அது மாதிரி ரெஸ்ட்டு முடிச்சுட்டு திரும்ப ஒரு 10 முறை இதே மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்தந்த எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணீங்கன்னா உங்கள் அப்பர் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸுமே நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஸோ உங்கள் மசிலோட பல்க் இன்க்ரீஸ் ஆக அங்கே இருக்க ஃபேட்டும் குறைய ஆரம்பிக்கும். அதே சமயம் உங்களுக்கு தொங்கி போன மாதிரி ஃப்ளாப்பியாக இருக்க இந்த ஸ்கின் டோனுமே வந்து இன்க்ரீஸ் ஆகி இன்னும் உங்களுக்கு நல்லா அந்த இளமை காலத்தில் இருந்த மாதிரி ஒரு லுக் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எக்ஸசைஸ் எல்லாமே ஒரு பிகினர், அதாவது நீங்கள் இப்போ தான் தொடங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இது மிகப்பெரிய அளவு பயன்படும். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் நம்ம ஒரு வாரத்தில் 1 முறையிலிருந்து 2 முறை செய்யலாம். அதாவது இப்போ திங்கட்கிழமை பண்ணுறீங்கன்னா அடுத்தது வெள்ளிக்கிழமை பண்ணுங்க, இல்லை வியாழக்கிழமை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வாரத்தில் 2 முறை இப்போ நான் சொன்ன எல்லா பயிற்சிகளையும் பண்ணணும். ஏன்னா ஹோல் அப்பர் பாடிக்குமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இதை நீங்கள் டெய்லியும் பண்ண வேண்டாம், வாரத்தில் 2 முறை பண்ணாலே போதுமானது. இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். அது மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி நீங்க ஆன்லைன்ல ஏதாவது சொல்லி தரீங்களா இந்த மாதிரி எக்ஸசைசஸ், எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாங்க, நான் கடந்த 1 வருஷத்துக்கும் மேல நான் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க ஒருவேளை என்கிட்டயோ இல்லை என்னோட பிசியோதெரபிஸ்ட் டீம் கிட்டயோ எக்ஸசைசஸ் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ அதோட டீடைல்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்து பயன்பெறதோட நிறுத்திடாம யார் யாருக்கெல்லாம் பயன்படும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் பகிர்ந்து எல்லாருமே பயன்பெறுங்க. நன்றி.